நான் எப்போதுமே பலசரக்கு வாங்குற கடை அடைச்சிருந்தனால, அவசரத்துக்கு வேற ஒரு கடையில சீரகம் வாங்கிட்டேன். அந்த சீரகம் இருக்கிற நிலைமைய பாருங்களேன். அது சீரகமே இல்ல. மண் கட்டி உருண்டைக்குள்ள சீரகத்த தேடுற மாரி இருக்கு. எப்படி இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாம இந்த மாரி மண்ணு உருண்டைய உருட்டி, அதுவும் சாப்பிடுற உணவுப் பொருளுக்குள்ள கலந்து அது சந்தைப்படுத்துறதுக்கு, வியாபாரத்துக்குள்ள கொண்டு வராங்கன்னு தெரியல. இந்த மாரி மண்ண உருட்டி விக்கிறாங்கல்ல, இந்த சீரகத்த போய் அவங்க குடும்பத்துக்கோ, அவங்க குழந்தைகளுக்கோ சமைச்சு குடுப்பாங்களா? யாரோ ஒருத்தவங்க சாப்பிடட்டும், நம்ம நல்ல பொருள சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. அந்த சீரகத்த தண்ணீல ஊத்தி கலக்க கலக்க அடியில ஃபுல்லா அவ்ளோ களிமண்ணு மாரி வருது. ஒரு 3, 4 ட்ரிப் அலசியும் அவ்ளோ மண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு. அவ்ளோ கலங்களா இருக்கு. சீரகத்துல போய் இவ்ளோ மண்ண தெரியாத பொருட்கள்ல நம்ம நெறைய கலப்படமான உணவுகள சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். மருந்து பொருள சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இது கண்ணுக்கு நேரா இப்படி தெரியறத சாப்பிடுறது கொஞ்சம் மனசு ரொம்ப நோகுது. இப்படியெல்லாமா விக்கிறாங்க? இப்படிலாமா கலப்படம் பண்ணி பண்றாங்க? அப்படியே அந்த கண்ணாடி இருக்கிறப்ப மண் அப்படியே அவ்ளோ ஃபில்டர் ஆகுது. கொஞ்சம் நார்மலா உனக்கு வயிறு சரியில்ல, உடம்பு முடியல, ஒரு சீரக தண்ணி போட்டு குடின்னு. இந்த சீரகத்துல தண்ணி போட்டு குடிச்சோம்னா, இருக்கிற நல்லா இருக்க வயிறும் கெட்டு போயிரும். அந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கு பேரு தான் சீரக தண்ணி. சீரகத்த கழுவுனாலே இந்த கலர்ல தண்ணி வரும். இத நம்ம கொதிக்க வச்சோம்னா என்ன நிலைமையில இருக்கும்? எல்லா மக்களாலயும் போய் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடையில போய் மொத்தமா வாங்கி ஸ்டோர் பண்ணி சமைக்கிறதுக்கு முடியாது. ஒரு நடுத்தர மக்கள் அன்னன்னைக்கு சமையலுக்கு, அன்னன்னைக்கு வாங்குற உணவுப் பொருட்கள வாங்கி வச்சு தான் சமைப்பாங்க. அதுலயும் இவ்ளோ கலப்படம்னா எல்லாத்தையும் வாங்கி நம்ம அலசி அலசி ஆராய்ச்சி பண்ணியா சமைச்சுட்டு இருக்க முடியும்? இந்த மண்ண உருட்டி கலக்குறாங்கல்ல, அவங்க தான் யோசிக்கணும். நம்ம வீட்ல மாரி இந்த பொருள சாப்பிடுறதுக்கு ஒரு குடும்பம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிடுற மாரி தான் அவங்களும் சாப்பிடுவாங்கன்னு யோசிக்கணும். திருந்தாதவங்க தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்குற உணவு பொருள் தரமானதா இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்குவோம். என்னோட எந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்ல. முடிஞ்சா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம்.